ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன உள்ளி வச்சு ஒரு வடகம் பார்க்கலாம். சுடு சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வெயில் காலங்கிறதால போடலாம். சின்ன உள்ளியும் விலை கம்மி தான், அதனால் போட்டோம். நீங்களும் பார்த்து செய்யுங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சின்ன உள்ளி இருக்குது, 2 கிலோ எடுத்திருக்கோம். அதை தண்ணியில் போட்டு இப்படி கொஞ்சம் அலசியாச்சுன்னா அந்த உள்ளி லேசாக உரிச்சிடலாம். அதனால் அலசிட்டு அந்த உள்ளியை உரித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கு பிறகு 2ஆவது வாட்டி தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். முந்தின நாளே இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க, அப்படின்னைக்கு அடுத்த நாள் வடகம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது உளுந்து ஒரு 100-150 போல் உளுந்து நனைய போட்டுருக்கலாம். கருப்பு உளுந்து, வெந்தயம் ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதை நனைய வச்சுக்கலாம். அரிசி ஒரு 50 கிராம் போல் அதையும் நனைய போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் நனைய வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக அரைச்சி தொலியில் லேசாக கழுவினா போதும், தொலியை கழுவிடலாம். அது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். பருப்பு நல்லா அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் லேசாக அரைச்சாலே போதும். சீரகம் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியும் போட்டு அரைச்சிடலாம். பேசலில் தான் நாங்கள் இன்றைக்கி ஊற்ற போகிறோம். பேசலில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் காட்டன் துணியால் துடைச்சிடலாம். இதில் எல்லாத்தையும் சேர்த்து பிசைய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் வெந்தயத்தையும் தண்ணி ஊற்றாமல் 1-2 அரைச்சி எடுத்துடலாம். வெந்தயம்லாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியான பொருட்கள் தான் நிறைய எடுத்துக்கணும் உடம்புக்கு. அடுத்தது கருப்பு உளுந்து போட்டு அரைக்க போகிறாங்க. கருப்பு உளுந்துலேயும் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. லேடிஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. உளுந்தம்பருப்பை எப்படி அரைக்கணும்? இந்த மாதிரி அரைச்சா போதும். 1-2 அரைச்சிருக்கியோ? புளியெல்லாம் பொடிசாக வெட்டி தட்டில் காய வச்சுருந்தது, அதையும் லேசாக அரைச்சா போதும். கொஞ்சம் உள்ளி வெட்ட முடியல, அதனால் நாங்கள் முழுசாக வச்சுருக்கோம்.
அதை ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம். லேசாக அரைக்கணும், நல்லா அரைச்சிடக்கூடாது. அரைச்சி அதையும் போட்டுடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி. காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் போல் காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கடுகு ஒரு 50 போல் போட்டுக்கலாம். இது வெட்டி வச்ச உள்ளி, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். காரப்பொடி ஒரு 4 ஸ்பூனு. காரப்பொடி போட்டு பிசையும்போது கை காந்துற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. முன்னாடி எண்ணெய் லைட்டாக கையில் தடவிட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடலாம், இதுக்கு நாங்கள் கருவேப்பிலை போடலை. இப்போ ஒரு காட்டன் துணி, ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அதில் அப்படி சின்ன சின்ன உருண்டையாக செய்து அதில் வச்சிடலாம். வெயில் அடிக்கிற இடம் மொட்டை மாடி இருந்தால் அதில் மொட்டை மாடியில் போடலாம். வெயிலில் போட்டால் டக்குன்னு காஞ்சிரும். நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சோம். வெயிலில் வச்சா 2 நாளையில் டக்குன்னு காஞ்சிரும் மொட்டை மாடியில். வெங்காயம் விலை அதிகமாக இருக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.